என்னன்னா பொண்ணை தூக்கிட்டேன்னு நாடகம் ஆடி அசிங்கப்படுத்தினேன். அவன் ஆத்தாக்காரி பகுமானமா ஒண்ணுமே தெரியாம வந்து நலுங்கு வைக்கிறீங்களோ? பாருங்க, நலுங்கு வைக்க பெரிய வயசு மட்டும் இருந்தா பத்தாது, நெஞ்சுக்குள்ள என்ன சுத்தமா இருக்கணும். டேய், முடிஞ்சு போன விவகாரத்தை ஏன்டா மறுபடியும் ஆரம்பிக்கிற? ஏங்க எதுங்க முடிஞ்சு போன விவகாரம்? நீங்க சோத்துல ருசிக்காக உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, நான் மான ரோசத்துக்காண்டி உப்பு போட்டு சாப்பிடுறவன். நீயே ஒரு எடுப்பு சோறு, ரோசத்தை பத்தி நீ பேசுறியாக்கா? இருங்க, இந்த பொம்பளை மாதிரி தரம் கட்டவங்க நலுங்கு வச்சு வாழ்த்தி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க வாழ்த்துனா வாழ்க்கை வழங்கவே வழங்காதுங்க. மகம் பண்ண தப்புக்கு அம்மா என்னங்க பண்ணுவாங்க? ஏய், யாரா அது? எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான். ஒண்ணு சேர்ந்துதான் திட்டமே போட்டிருப்பாங்க. 4 இளவட்டங்க வாழ்த்துனா கூட சந்தோஷம் தான். ஆனா மனசுக்குள்ள அம்புட்டு விசத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வாழ்த்துனா விளங்கிடும். சரியா சொன்ன பாப்பா. தாத்தா பரம, நீ உன் புருஷனோட சேர்ந்து ஆரம்பிச்சிடாதமா? ஏங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. டேய் தம்பி, கொஞ்சம் நிறுத்துங்க. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்றேன், அதுக்குள்ள யார் நிறுத்துங்கன்னு சொல்றது? நான் தான் தம்பி. தம்பி, கல்யாணத்துக்கு வர்ற எல்லாரும் நல்ல எண்ணத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் பார்வை மாதிரி இன்னொருத்தர் பார்வை இருக்காது. ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதை பெருசு பண்ண கூடாது. அந்த தப்பை மறந்து கடந்து போனாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதே திரும்ப திரும்ப குத்தி காட்டிக்கிட்டு இருந்தா அவங்க மனசுல வன்மம் தான் வளரும். கெட்டவங்களை மன்னிச்சாதான் வாழ்க்கை விருட்சமா இருக்கும். நல்லவங்க மட்டுமே நம்மளை சுத்தி இருந்துட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. சரிங்க, நீங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்க பேச்சு பெரிய மனசு தன்மையா இருக்கிறதுனால நான் மனசு இறங்கி உங்க பேச்சை ஏத்துக்கிட்டேன். பிரச்சனையை விட்டுருவோம். அட லூசு பையல, அவங்க பேர்ல தாண்டா சிறுசு, அவங்க அருமை பெருமையெல்லாம் பெருசுடா. நீங்க பாடுங்கம்மா, அவன் கிடக்குறான் சின்ன பையன். கல்யாணம் கல்யாணம் கருடையர் கல்யாணம், எங்க இளங்கோடிக்கே இன்னைக்கே கல்யாணம். கல்யாணம் என்று சொல்லி பொண்ணு கட்டு வந்தாக, தாயும் தகப்பனாரும் தாரமுன்னு சொன்னாக, பாட்டியும் பட்டனாரும் பாயெடுத்து போட்டாக. நாகு, என்னடி இவங்க இப்படி பேசுறாங்க? ஆமா, நீ என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? இவன் இப்படி பேசுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவனை சும்மா விடக்கூடாது. இத்தனை பேர் முன்னாடி எப்படி எல்லாம் பேசிட்டான் பாரு. நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். பட்டி நிறைஞ்சதொரு பால் மாடு சீதனங்க, கூடம் நிறைஞ்சதொரு குண்டுமணி சீதனங்க, என்னென்ன சீதனங்க எங்க இளங்கொடிக்கே காருடையார் கல்யாணம்.
அடுத்ததான் மருதாணி சடங்கு ஆரம்பிச்சிருவோமா? மருதாணினாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கும்பிடுற எல்லா பெண் தெய்வங்களும் அவங்கவுங்க கையில மருதாணை வச்சிருப்பாங்க. மருதாணையோட பொண்ணுங்க மாமியா வீட்டுக்கு வரும்போது அப்படியே பெரிய மகாலட்சுமி வர்ற மாதிரி இருக்கும். பொண்ணுங்க கையில மருதாணி நல்லா சிவந்திருந்தா வரப்போற கணவன் மனைவி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்ப மாப்பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கட்டிக்க போற பொண்ணுங்க கையில மருதாணி வைக்க போறீங்க. யாரு கைய அதிகமா சிவக்குதோ, யாரு ரொம்ப அன்பா இருக்கீன்னு பார்க்கலாம். ஏன் இப்படி தர தரன்னு இழுத்துட்டு வர? என்ன அண்ணமண்டி மருதாணி வைப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம அமுதாவும் அவங்க மாமியாரோ பயங்கரமாலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி அமைதியாவே இருக்கீங்க? புரியுது, நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்ட, அதனாலதான் இவ்ளோ அழுத்தமா பேசிட்டு இருக்க. எப்படி அண்ணமண்டி? நான் உன்னோட அண்ணமண்டி உமா. சரி சொல்லு, உன் திட்டம் என்ன? இன்னைக்கு மருதாணி வைப்புல என் கை மட்டும்தான் நல்லா செவக்கணும். அந்த அமுதாவோட கை இருமா. செவக்கவே கூடாது. இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கணும். இது பாருங்க அண்ணமண்டி, இது எப்படியாச்சும் நீங்க தான் பண்ணணும். ப்ளீஸ் அண்ணமண்டி,